வாங்க வாங்க, வலது கால எடுத்து வச்சு வாங்க. ஆரத்தி கொண்டாங்க, திருஷ்டி கழிக்கணும். சும்மாரியா வக்கீலு, இப்படி வாமா, அங்க போய் நில்லு. என்னையா வக்கீலு, எங்க ஆரத்தியை கொண்டாட சொன்னா அருவாளை கொண்டாந்து இருக்கீங்க? நான் பாரு, என் மகளுக்கும் கல்யாண பொண்ணுக்கும் குறைஞ்சது 6 வித்தியாசம் இருக்கு. சொல்லு பாக்கலாம். ஏங்க இது என்ன குமுதத்துல வர போட்டியா? குடும்பங்க. சொல்லியானா? சொல்றேன். இவங்க அப்பா வேற, அவங்க அப்பா வேற, ஒரு வித்தியாசம். சரியா போச்சா? இவங்க அம்மா வேற, அவங்க அம்மா வேற, 2வது வித்தியாசம். சரியா போச்சா? டேய், என் கையில அருவா இருக்கு, உன் கையில அருவா இல்ல. இது ஒரு வித்தியாசமா? உன் கழுத்தை நறுக்கி. ஏங்க இது என்ன கழுத்தா இல்ல கத்திரிக்காயா? ஐயா காப்பாத்துங்க. அவன் இப்படித்தான் வெட்டுவேன் வெட்டுவேன்னு சொல்லுவான், வெட்ட மாட்டான். பீலா விடுறான். ஏய் கோடாங்கி பீலா, உன்னை தாயா முதல்ல வெட்டணும். வாங்க. மாசத்தோட கூப்பிடுறாருல, பக்கத்துல வந்து நில்லுங்களேன். சும்மா இருங்க. 6 வித்தியாசம் தானே, நான் சொல்றேன் கேளு. இந்த பணக்கார பொண்ணு உன் பொண்ணு பரம ஏழை. ஒண்ணு. இப்ப 15 பவுன் நகை போட்டு வந்தா உன் பொண்ணுகிட்ட நகையே கிடையாது. 2. இப்ப 10,000 ரூபாய் பணம் கொண்டு வந்தா உன் பொண்ணுகிட்ட பணமே இல்ல. 3. பனாரசு அது சின்னால பட்டு. 4. மஷ்டனம் இது பட்டு. 5. நாங்க கிராப்பு, நீ குடிமி. 6. ஏங்க கோவப்படுறீங்க? ஒரு முக்கியமான வித்தியாசத்தை விட்டுட்டீங்க போல இருக்கு. 2 பொண்ணுங்களையும் நல்லா உத்து பாருங்க. அந்த பொண்ணுக்கு இருக்கிறது உங்க பொண்ணுக்கு இல்ல. என்னையா சொல்றேன்? அதுக்கு கழுத்துல தாலி இருக்குது, இதுக்கு இல்லன்னு சொல்ல வந்தேன். வாயிலே எது கேட்டாலும் சும்மா சத்தம் விடாதீங்கப்பா. பாவம், புதுசா வந்த அக்கா இவ்வளவு நல்லா இருக்காங்க. இவங்க வாழ்க்கையாவது சந்தோஷமா இருக்கட்டும். அக்கா உள்ள வாங்க. மாமா நீங்களும் வாங்க. எனக்கு நேரம் வரும், அப்ப பேசிக்கிறேன். ஆக நான் வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சு போச்சு. அப்ப நான் வரட்டுமா? ஓ ஏன் சம்சாரம்? இன்னல் குடி, ஒரு நிமிஷம். இது வரைக்கும் நான் சொன்னதை கேட்கல, இப்போவாவது கேளேன். சரி சொல்லி தரேங்க. நம்ம பையன் பிறந்ததுக்கு அப்புறம் உனக்கு எனக்கு தாம்பத்திய உறவே கூடாது, அதையும் மீறி தாம்பத்திய உறவை வச்சுக்கிட்டா உன் உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொன்னார். அதுவே உன் மனசுல பெரிய பாதிப்பை உண்டாக்கிடுச்சு. அன்னையில இருந்து நீயும் நானும் சந்தோஷமா இருக்க முடியல. எந்த புருஷன் புஞ்சாதி சந்தோஷமா இருந்தாலும் உனக்கு பிடிக்கல. அதுக்கு என்ன இப்போ? மின்னல் குடி, வாழ வந்த மருமகளையாவது சந்தோஷமா வாழ விடு. அவங்க வகுத்தறிச்சல கொட்டிக்காத. எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க போங்க. முதல்ல பழம் சாப்பிடுங்க. நான் பழத்தோட்டத்துக்கே சொந்தக்காரன். சரி, பால் சாப்பிடுங்க. நான் பால் பண்ணைக்கே சொந்தக்காரன். என்னங்க இது? ஏன் பூவை தூக்கி போட்டு விளையாடுறீங்க? நான் பூந்தோட்டத்துக்கே சொந்தக்காரன். இத பாருங்க, நீங்க படிச்சவங்க, நான் படிக்காதவன். நீங்க என்ன தானே? யார சொல்ற? உங்களுதா? எம்ஏ எம்ஏ மதியழகன் எம்ஏ. செல்வி, எனக்கு இந்த தற்பெருமை எல்லாம் பிடிக்காது. எனக்கு படிச்சவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இத பாருங்க, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியமா? எதுக்கு? நீங்க முரடரா, வீண் சண்டைக்கு போறவரா அப்படின்னு ஊருக்குள்ள சொன்னாங்களா? இல்ல, எனக்கே தெரியும். இன்னும் என் முரட்டுத்தனத்தை உங்ககிட்ட காட்டவே இல்ல, அதுக்குள்ள எப்படி கண்டுபிடிச்ச? விளையாடாதீங்க, சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன சத்தியம் பண்ணணும்? இனிமே நான் யாரையும் அடிக்க மாட்டேன். இனிமே நான் யாரையும் அடிக்க மாட்டேன். இது சத்தியம். இது சத்தியம். என்னங்க நீங்க நான் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. இது என்ன முதல்வர் வரையா இல்ல பெஞ்ச் கோட்டா? ஐயோ, புருஷ முன்னாடி சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்களே, என்னால பொறுக்க முடியலையே. எப்படியாச்சும் பிரிச்சாகணுமே. பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? வா. செல்வி, என்னங்க அத்தை கூப்பிடுறாங்க. அத்தையாவது சொத்தையாவது சும்மா இரு. விடுங்க. என்னன்னா சீக்கிரம் வாடி. என்னத்த கொஞ்சம் காலமிக்கு விடுமா. காலையா? ஆமா, உன் கல்யாணத்துக்கு ஓடி ஆடி வேலை செஞ்சது என் இடுப்பெல்லாம் கடுக்குது. கொஞ்சம் காலமிக்கு விடு. அமுக்கு. அந்த காலத்துல என் மாமியாருக்கு நான் என்ன அமுக்கு அமுக்கி இருப்பேன். நல்லா அமுக்குமா அப்பா. எவன்டாவே இந்த நேரத்துல காக்காய் ஓட்டுறது? நான் இல்ல, நான் இல்ல. அத்தை, சேவல் கத்துது. அது ஏன் கத்துது? அதுக்கு பசிக்குது. இறப்போல போல இருக்கு. நான் வேணா போய் போட்டு வந்துட்டுமா? அது திருட்டு சேவல்டி. எப்போ இப்படித்தான் கத்திட்டு இருக்கோம். பட்னி
நீ அதை போடு. அத்தை நாம அதுக்கு இட போடலன்னா அது பக்கத்து வீட்டுல போய் மேய்ஞ்சிடும். ஐயய்ய, இந்த கோழிங்க சண்டையில நம்மள சேவலாக்கிட்டாங்களே. அடச்ச. மின்னல் குடி. இந்தா என்ன பாலு. ஏன் இவ்வளவு நேரம்? கலக்கிறதுக்கு நேரமாச்சு. எதை கலக்கிறதுக்கு? சர்க்கரையத்தான், பின்ன என்ன சாராயத்தையா கலந்துட்டு வருவேன். கலந்தாலும் கலப்பீங்க. கொண்டாங்க, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பாத்து ஒரே கல்பா அடிச்சா. அத்தை 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 நீ செத்த. அத்தைக்கு என்னாச்சு? ஒண்ணும் கவலைப்படாதம்மா, நீ உள்ள போ. என்ன சொல்றீங்க? இந்த பாரு, எந்த புருஷன் ஜாதி சந்தோஷமா இருந்தாலும் உங்க அத்தைக்கு பிடிக்காது. அதனாலதான் நான் பால்ல தூக்கு மாத்திரையை கலந்து உங்க அத்தைய படுக்க போட்டேன். அவ அப்படி செஞ்சா, நான் இப்படி செஞ்சேன். எப்படி நான் செஞ்சது? அப்பாவே சொல்லிட்டாரு, வா. யார் அதை எடுத்துட்டு போறது? என் பையனா? உள்ள போ, உள்ள போ. வா வா. தூங்கும் போதுதான் என் சம்சாரம் அழகா இருக்கு. நாளைக்கு ஒரு பாட்டில் கடாமா இருக்க சாராயத்தை வாங்கி உள்ள ஊத்திர வேண்டியதுதான். அப்பதான் நிம்மதியா ஒரு வருஷத்துக்கு படுத்து தூங்குவான்.